வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு முதலாக கொடுக்கக்கூடிய ராகி கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ராகியை முளைக்கட்டை வச்சு பொடி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வைங்க. இது அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். இதோ நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு துணியில் இதை வடிகட்டுங்க. நீங்கள் சீஸ் கிளாத்தோ மஸ்லின் கிளாத்தோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் துணி மட்டும் நல்லா சுத்தமாக இருக்கணும். இது நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு அப்படியே ஒரு நாள் இன்னும் 2 நாள் தொங்க விடுங்க. தொங்க விட்டதுக்கப்புறம் துணி கொஞ்சம் ட்ரை ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ட்ரையாக தெரிஞ்சதுன்னா அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது யூஸ்வலாக ஒரே நாளே முளை கட்டிடும். பட் சேஃபர் சைடுக்கு நான் ஒரு 2 நாள் விட்டுருக்கேன். இதோ சூப்பராக முளை கட்டிருச்சு பாருங்க. இதை இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சிடலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் காய வைங்க. இன்கேஸ் உங்களால் வெயிலில் காய வைக்க முடியாது அப்படின்னா ஃபேனுக்கு கீழே காய வைங்க. நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரே நாளே சூப்பராக காஞ்சிடும். பட் ஃபேனுக்கு கீழேனா மேபி 2 நாள் ஆகலாம். இன்கேஸ் ஃபேனுக்கு கீழே காய வச்சு லைட்டாக மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக வறுத்துக்கோங்க. இதோ நல்லா சூப்பராக இங்கே காஞ்சிருச்சு. இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை உங்களால் எவ்வளோ தூரம் பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடி பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பொடியை அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ராகி பால் எடுத்து அதில் தான் கூழ் காய்ச்ச போகிறோம். ஸோ ஒரு நல்ல க்ளீன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட பொடி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கொடுக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கட்டி வச்சிருக்கிற அந்த ராகியை அப்படியே அலசிட்டே வாங்க. நல்லா புழிஞ்சு அலசிட்டே வாங்க. உங்களுக்கு தெளிவான ராகி பால் கிடைச்சிரும். இதோட டேஸ்ட்டுக்காக நீங்கள் பனங்கல்கண்டோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்துக்கலாம். பட் இனிஷியலாக இப்படியே கொடுத்து பாருங்கள். இன்கேஸ் குழந்தை பிடிச்சிருச்சுன்னா ஓகே. பட் இல்லைன்னா மட்டும் ஸ்வீட்னஸ்க்கு போங்க. இந்த அளவுக்கு வேஸ்ட் வரும். பட் இனிஷியலாக நீங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் நீங்கள் டீ அரிப்பு வச்சு கூட அரிச்சு கொடுத்துக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு வேஸ்டேஜ் வராது. இப்போ இதை காய்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கூழை நீங்கள் தண்ணியாவோ திக்காவோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அண்ட் இதை லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறிட்டே இருங்க. நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு திக்கானதும் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நான் என் குழந்தைக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஃபுட். வேறொரு பேபி ஃபுட்டோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.